ஹலோ மக்களே, வெல்கம் டு பிஜேடி வேர்ல்ட் ஷோ. என்னோட 53 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் நான் கற்றுக்கொண்ட லைஃப் எனக்கு கற்றுத்தந்த இம்பார்ட்டன்ட் லெசன் எதுக்கான லெசன்னா வெற்றிக்கான, வாழ்க்கையில் வெற்றி பெற. அது நம்ம ப்ரொஃபஷனில், கெரியரில், பிஸ்னஸில், ஃபினான்ஷியலி, அதுபோல் நம்ம ரிலேஷன்ஷிப், ஓவரால் நம்ம லைஃப்பில் வெற்றி பெற வாழ்க்கை கற்றுத்தந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் உங்கள் 20ஸ்லேயோ 30ஸ்லேயோ 40ஸ்லேயோ ஈவன் 50ஸ்ல இருந்தால் கூட உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய லைஃப்பில் ரொம்ப சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் கூட வந்து படித்த பாடங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னால் இந்த சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுனா ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கண்டிப்பாக மறக்காமல் பதிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் லெசன், என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தேன். கம்ப்ளீட்லி டெடிக்கேட்டட் பேஷனேட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதாவது ப்ரைமரி ஸ்கூலிங்லே எனக்கு ஒரு விஷன் இருந்தது. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான், ஒரு வெற்றிகரமான ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாறணும் இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில். அதுதான் என்னோட கம்ப்ளீட் பேஷனும் ட்ரீமும். அதுக்காக தான் ஸ்கூலுக்கே போனேன். ஓகே, 24/7 ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ண, ஸ்போர்ட்ஸ் விளையாட இம்ப்ரூவ் பண்ண நான் ரெடியாக இருந்தேன். ஸோ ஆனால் ஒரு டைமில் எனக்கு சில சேலஞ்சஸ் வந்தது. ஃபிசிக்கல் சேலஞ்சஸ், மென்டல் சேலஞ்சஸ். ஸ்போர்ட்ஸில் இனி இன்வால்வ் பண்ண முடியாதோ, ஓகே, சில மசில் டியர், அப்படி சில ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஸோ எனிஹவ் அந்த கோலை நான் விட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சு. நான் ஸ்கூலிங்கை எண்ட் பண்ணும்போது, ஆல்மோஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் போகும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு, இனி ஸ்போர்ட்ஸை என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ என்னோட ஸ்கூல் லைஃப்பில் ஃபுல்லாக இருந்த அந்த ட்ரீமை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். உங்கள் பேஷன், உங்கள் கோல், நான் இதுவாக தான் மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியம் உங்களை விட்டு போகும்போது ஒரு மீனிங்லெஸ்னஸ் உங்கள் லைஃப்பில் வரும், ஒரு கன்ஃபியூஷன் வரும். இனி என்ன பண்ணணும், ஓகே, இனி என்ன தான் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மீனிங்லெஸ்னஸ், ஒரு பர்பஸ் இல்லாமல் ஒரு நிலைமை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எனக்கு இன்னொரு காரியம் புரிஞ்சுது. ஆக்சுவலி நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம யார், ஓகே, நம்ம எதுக்காக பிறந்த, நம்ம ரியல் டேலண்ட்ஸ் என்ன, வீக்னஸஸ் என்ன, ஓகே, நம்ம என்னவாக மாறணும், நம்ம ரியல் கெரியர் பாத் எது, நம்ம கெரியரை எப்படி சூஸ் பண்ணுவது, அதுபோல் நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன, அல்டிமேட் விஷன் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க, செட் பண்ண, நம்மளை பற்றியுள்ள செல்ஃப் நாலேஜை அறிந்து கொள்ள இந்த எஜுகேஷன் சிஸ்டமோ, இந்த ஸ்கூல் லைஃபோ, காலேஜ் லைஃபோ எதுவுமே நம்மளை ஹெல்ப் பண்ணாது. அதில் அந்த மாதிரி ஒரு மேக்கனிசம், ஒரு சிஸ்டம் கிடையாது. ஓகே, அது என்னோட ஃபர்ஸ்ட் படிப்பினை. ஸோ இது எல்லாமே நம்ம வேற எங்கேயோ தான் படிக்கணும். ஒன்று, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு படிக்கணும், ஓனாக படிக்கணும். இல்லைன்னா அவுட் சைட் ஆஃப் த ஸ்கூல் சிஸ்டம், காலேஜ் சிஸ்டம், ஃபார்மல் எஜுகேஷனுக்கு வெளியே, ஓகே, புக்ஸ், நிறைய புக்ஸ் வாசிப்பதுனால, நிறைய கோச்சஸ், ஆதர்ஸ், ஓகே, அவங்க கைடன்ஸை பெற்று தான் நம்ம இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். That was my first knowledge, first learning. நான் என்னோட விஷன், என்னோட ஆம்பிஷன் நொறுங்கி போன போது என்னோட மனசு நொறுங்கி போச்சு, என்னோட எமோஷன்ஸ் நொறுங்கி போச்சு. வாழ்க்கையோட மீனிங் என்ன, நம்ம எதுக்காக வாழணும், நான் யார், அப்படி பல கொஸ்டின்ஸ் என்கிட்ட வந்தது. அதுக்கெல்லாம் எங்கேயுமே ஸ்கூல் எஜுகேஷன்லேயோ காலேஜ் எஜுகேஷன்லேயோ அதுக்கு ஆன்சர் எனக்கு கிடைக்கல. ரெண்டாவது லேர்னிங், செகண்ட் ஸ்டேஜில் நான் என்னோடய லைஃப்பில் ரெண்டாவது நிறைய அடுத்த விஷன் எனக்கு இருந்தது.
என்னவா இருந்தேன்னா, நான் ஒரு ரைட்டராக மாறணும். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்ததுனால ஒரு ரைட்டர் ஆகணும், ஒரு திங்கர் ஆகணும், அந்த மாதிரி ஒரு விஷன். லேட்டர் நான் ஒரு கிரேட் டீச்சர் ஆகணும், ஒரு ட்ரைனர் ஆகணும், ஒரு கோச் ஆகணும். ஐம் சாரி, அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய விஷன். நான் ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஆகணும். நான் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணேன். 4-5 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் 2-3 பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணேன். லைஃப் என்ன டிஃப்ரெண்ட் கோர்ஸில் கொண்டு போச்சு. ஸோ வாட் எவர் இட் மேபி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன் ஆகணும், ஒரு மில்லியனர் ஆகணும், அதுபோல் லேட்டர் ஒரு கோச் ஆகணும், ஒரு ட்ரைனர் ஆகணும். அப்படி டிஃப்ரெண்ட் ஆம்பிஷன்ஸ் என்னோட லைஃப்பில் நான் திரும்ப கண்டுபிடிச்சேன். ஒரு ஒரு கஷ்டமான வழியில் தான், கடினமான வழியில், நான் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ் வழியை தான் நான் திரும்ப திரும்ப அடுத்த ட்ரீம்ஸை எனக்காக பில்டு பண்ணேன். ஓகே, அந்த டைமில், அந்த செகண்ட் ஸ்டேஜில் வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணணும், ட்ரீமை அச்சீவ் பண்ணணும். அந்த ட்ராவலில் நான் அறிந்து கொண்ட ஒரு லேர்னிங், நான் படித்த இன்னொரு லேர்னிங், ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் த்ரூ அவுட் அவர் ஜேர்னி, சின்ன வயசுலேருந்தே இந்த சொசைட்டியில் நம்ம வாழும்போது பலவிதமான இன்ஃப்ளூயன்ஸுக்கு நம்ம உள்ளாகிறோம். பலவிதமான தாட்ஸ், பலவிதமான பிலீவ் சிஸ்டம். ஆல்மோஸ்ட் 50% இந்த சொசைட்டி தான் நம்மளை வளர்க்குது, சொசைட்டி தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த சொசைட்டி, ஸ்கூல், எல்லா இடத்துலையும் நம்ம எஜுகேட் பண்ணப்படுவது ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த டைம் நம்ம நெகட்டிவாக தான், எதிர்மறையாக தான் நம்ம ஃபார்ம் பண்ணப்படுறோம், நம்ம மோல்டு பண்ணப்படுறோம். நம்ம தாட்ஸ், நம்மளோட சிந்தைகள் எல்லாமே 80% ஆஃப் த டைம் எதிர்மறையாக தான் ப்ரோக்ராம் பண்ணப்படுது. ஓகே, நமக்கு நிறைய அவநம்பிக்கைகள், நமக்கு நம்பிக்கை இல்லை, நிறைய கன்ஃபியூஷன்ஸ். என்னால் இவ்வளவு தான் செய்ய முடியும், என்னால் இது செய்ய முடியாது. ஓகே, என்னால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது, இல்லைன்னா இந்த ரிஸ்க்கை என்னால் எடுக்க முடியாது. மிடில் கிளாஸ் பீப்புள் ரிச் ஆக முடியாது, ரிச் ஆகக்கூடாது, நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ், இல்லைன்னா மிடில் கிளாஸ் விஸ்டம் நம்ம மனசுக்குள்ளால இன்ஜெக்ட் பண்ணப்படுது, நம்ம ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம நிறைய ராங் ஹேபிட்ஸில் அடிமையாக இருக்கோம், நெகட்டிவ் ஹேபிட்ஸ். நிறைய நெகட்டிவ் ஹேபிட்ஸ் இருக்குது. மேபி ப்ரொகாஸ்டினேஷன், தள்ளி போடுவது, இல்லைன்னா பயப்படுவது ஒரு ரிஸ்க் எடுக்க, இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணுவதில் டிலே ஆகுது, இல்லைன்னா சோம்பலாக இருப்பது, எல்லாத்தையும் டிலே பண்ணுவது, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. இப்படி நிறைய டெஃபிஷியன்சிஸ் ஸ்லோலி நம்ம மனசுக்குள்ளால, நம்ம கேரக்டரில், நம்ம லைஃப் ஸ்டைலில் க்ரீப்னு ஆகுது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு எவ்வளோ பெரிய கோல் இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ண நம்ம எவ்வளோதான் எஃபர்ட் எடுத்தாலும் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா இந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், இதால் நம்ம ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம், நெகட்டிவ் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம என்னதான் எஃபர்ட் எடுத்தாலும் இந்த ப்ரோக்ராமிங், இந்த ஃபெயிலியர் ப்ரோக்ராமிங், தோல்விக்கான இந்த ப்ரோக்ராமிங், இல்லைன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போக விடாமல் தடுக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமிங் நம்மளை சறுக்கி விழ வைக்கும், நம்மளை ஒரு லிமிட்டுக்கு மேலே வளர விடாது. ஓகே, ஸோ என்னோட 2வது லேர்னிங், இதுலையும் நம்ம ஓவர் கம் பண்ண நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எதுவுமே தருவதில்லை. இதை ஓவர் கம் பண்ண நம்ம நெகட்டிவ் ஹேபிட்ஸ், ஆட்டிடியூட்ஸ், கேரக்டர், இதெல்லாம் ஓவர் கம் பண்ண நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எதுவுமே நம்மளை படிப்பிப்பது இல்லை. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம யாருன்னு அறிந்து கொள்ள படிப்பிப்பதும் இல்லை. நம்ம கேரக்டரை, நம்ம ரியல் லைஃப்பை, பர்சனாலிட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண, நம்ம நெகட்டிவிட்டியிலேருந்து பாசிட்டிவிட்டிக்கு, ஓகே, நெகட்டிவ் வைப்ரேஷன்லேருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு, நெகட்டிவ் திங்கிங்லேருந்து, நெகட்டிவ் ஆட்டிடியூட்லேருந்து பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண, மறு உருவாக்கம் பண்ண இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ என்னோட 2வது லேர்னிங், நான் என்னோட பழைய திங்கிங்கில், பழைய ஆட்டிடியூடில், பழைய பிஹேவியரில் இருந்தால்
என்னால் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. வாழ்க்கையில் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. நான் இருந்த லெவல்லே தான் இருப்பேன். இல்லைன்னா என்னோட கிராஃப் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் தூரம் ஏறுவேன், திரும்ப கீழே விழுவேன், திரும்பவும் பில்ட் பண்ணி ஏறுவேன், திரும்ப கீழே விடுவேன். அப்படி தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து நான் ஓவர் கம் பண்ணணும்னா என்னோட பிரெயினை, என்னோட திங்கிங்கை நான் ரீப்ரோக்ராமிங் பண்ணணும். என்னோட பிரெயின் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறத நான் ரீப்ரோக்ராம் பண்ணணும். பாசிட்டிவிட்டிக்கு என்னோட திங்கிங், ஆட்டிடியூட், வைப்ரேஷன் எல்லாமே ரீப்ரோக்ராம் ஆகணும். ஸோ ஐ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம். நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்னோட பெஸ்ட் வேர்ஷனாக மாறும். நான் வேற யாருக்கிட்டையும் என்னை கம்பேர் பண்ணக்கூடாது. என்னோட லைஃப்பில் இந்த தப்பு நான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர்கிட்ட கம்பேர் பண்ணுவது, அவங்க அதை பண்ணால் நானும் பண்ணலாமே. ஓகே, ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன். நமக்கான பாதைகள் வேறு, நமக்கான கெரியர் பாத் வேறு, நமக்கான வே ஆஃப் டூயிங் வேறு. அவங்கள நம்ம காப்பி பண்ணக்கூடாது. ஆனால் என்னோட பெஸ்ட், நம்மளோட பெஸ்ட் நம்ம ஆகணும். தேட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி அதுதான். பாசிட்டிவிட்டி, ஓகே, பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் பிஹேவியர், பாசிட்டிவ் ஹேபிட்ஸ், அது எல்லாருமே மாற்றலாம். ஆனால் எனக்குன்னு ஒரு பேசிக் டிசைன் இருக்குது, எனக்குன்னு டேலண்ட்ஸ் இருக்குது, செப்பரேட் டேலண்ட்ஸ். அதை வச்சு தான் ஓகே என்னோட பெஸ்ட் வெர்ஷனாக நான் மாறணும். என்னோட பெஸ்ட், என்னோட பர்சனாலிட்டி டைப்போட பெஸ்ட் வெர்ஷனாக மாறணும். அதுதான் என்னோட செகண்ட் லேர்னிங். ஸோ நான் இதுவரைக்கும் செய்ததை, இதுவரைக்கும் சிந்தித்த விதத்தில் இன்னும் சிந்திச்சா, இன்னும் செய்தால் நான் இருந்த இடத்துல தான் இருக்க முடியும். நான் என்னோட லைஃப்பில் என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னா, என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணணும்னா, நான் இருந்த விதத்திலிருந்து மாறணும். நான் சிந்தித்த விதத்திலிருந்து, என்னோட ஆட்டிடியூட்லேருந்து நான் மாறணும். அதுக்கு நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகே, தேட் இஸ் மை செகண்ட் லேர்னிங். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் எனக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தில் கிடைக்காது. இங்கே யாருமே என்ன அதை டீச் பண்ணுவதில்லை. ஆனால் தேர் ஆர் கிரேட் புக்ஸ், கிரேட் மாஸ்டர்ஸ், கோச்சஸ் outside this education system. Outside this education system, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வெளியில் கிரேட் கோச்சஸும், மாஸ்டர்ஸும், நாலேஜும், புக்ஸும் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ அதனால தான், ஸோ அது நான் கடைசியில் சொல்ல வரேன். தேர்டு ஃபேஸில் ஓகே எனக்கு செல்ஃப் நாலேஜ் இருக்குது, என்னோட கெரியர் பாத் எனக்கு தெரியும், என்னோட பிஸ்னஸ் பாத் எனக்கு தெரியும், என்னோட பர்பஸ் எனக்கு தெரியும், நான் டிரான்ஸ்ஃபார்மும் ஆயிட்டுருக்கேன். தேர்ட் ஏரியா, நான் ஃபெயில் ஆன இன்னொரு ஏரியா உண்டு, ஃபினான்ஷியலி. எஸ்பெஷலி என்னோட லைஃப்பில் நான் ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸ் பெற முடியாமல், இல்லைன்னா என்னோட பிஸ்னஸில் ஒரு பீக் லெவலில் அச்சீவ் பண்ண முடியாமல் இருந்ததுக்கு என்னோட ஃபினான்ஷியல் இக்னரன்ஸ், மணி மேனேஜ்மெண்ட்டில் பணம் என்ன, அதை எப்படி பெற்றுக்கொள்வது, அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவது, அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவது, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ஓகே இந்த மாதிரி நாலேஜ், பணத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணுவது, நம்மளை நோக்கி, யாரை நோக்கி பணம் வரும், இந்த மாதிரி நாலேஜில் நான் இக்னரண்டாக இருந்தேன். அதுவும் எனக்கு படிப்பிக்கப்படலை. எஜுகேஷன் சிஸ்டத்திலேயோ சொசைட்டிலேயோ அதுவும் படிப்பிக்கப்படுவதில்லை. இந்த 3 ஆஸ்பெக்டும் சீக்ரெட்டாக தான் வைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 ஆஸ்பெக்டும் எதுவுமே மக்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பீப்புளுக்கு வெளிப்படையாக படிப்பிக்கப்படுவது இல்லை. ஓகே, விச் ஆர் த 3 ஆஸ்பெக்ட்ஸ்? செல்ஃப் நாலேஜ், டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி உங்களோட பெஸ்ட் வேர்ஷனாக மாறுவது. செல்ஃப் நாலேஜ்னா நீங்கள் யார், உங்கள் ரியல் டேலண்ட் என்ன, காட் கிவன் கிஃப்ட் என்ன, உங்கள் ரியல் கெரியர் பாத் இல்லைன்னா பிஸ்னஸ் பாத் என்ன, உங்கள் ரியல் பர்பஸ் என்ன, இதை கண்டுகொள்வது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, எப்படி நீங்கள் உங்கள் பெஸ்ட் வேர்ஷனாக மாறுவது. உங்கள் பெஸ்ட் வேர்ஷனாக, உங்கள் பர்சனாலிட்டி டைப்பில் உங்கள் பெஸ்ட் வேர்ஷனாக எப்படி மாறுவது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி. தேர்ட்லி,
இந்த பெஸ்ட் வேர்ஷனாக மாறின நீங்கள் சொசைட்டிக்கு வேல்யூ கொடுக்கணும். நீங்கள் உங்கள் பெஸ்ட் வேர்ஷனாக மாறும்போது நீங்கள் வேல்யூ கொடுக்க துவங்குறீங்க. அது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு சர்வீஸாக இருக்கலாம். ஒரு வேல்யூ சொசைட்டிக்கு கொடுக்குறீங்க. அந்த வேல்யூ தான் உங்களுக்கு மணியையும் வெல்த்தையும் எல்லாத்தையுமே கொண்டு வருவது. ஸோ இந்த தேர்ட் ஏரியாவில் நீங்கள் எப்படி வேல்யூ கொடுப்பது, என்ன வேல்யூ கொடுப்பது, அதை எப்படி பெஸ்ட்டாக கொடுப்பது, ஸோ அந்த வேல்யூவில் வரக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை, பிளெஸ்ஸிங்கை, மணியை, வெல்த்தை எப்படி மல்டிப்ளை பண்ண வைப்பது. ஸோ ஒரு ப்ராஸ்பரஸ் லிவிங், தேர் இஸ் அ தேர்ட் ஆஸ்பெக்ட். எப்படி ஒரு செழுமையான வாழ்க்கை, ஆப்டிமம் லிவிங் அண்ட் ப்ராஸ்பரஸ் லிவிங், ஒரு செழுமையான வாழ்க்கை எப்படி வாழ்வது. நமக்கு எல்லாருக்குமே, ஹியூமன் பீயிங்ஸுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா மல்டிப்ளிகேஷன். நம்ம பாப்புலேஷன் கூட மல்டிப்ளை ஆகும். எல்லா உயிரினங்களோட பாப்புலேஷன் மல்டிப்ளை ஆகும். பணம் மல்டிப்ளை ஆகும், வெல்த் மல்டிப்ளை ஆகும், ஆக்க முடியும். ஆனால் அதோட மெக்கானிசம் என்ன, அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவது அது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்குள்ள வாழ்க்கையில் நானும் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், ரொம்ப கடத்தில் போனேன். ஓகே, வாழ்க்கையில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் பிறந்து வளர்ந்த எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் மை லைஃப் நான் பண கஷ்டமே படாதவன். செகண்ட் ஹாஃப் ஆஃப் மை லைஃப் எல்லா வித கஷ்டத்தையும் பட்டேன். ஸோ இந்த சொசைட்டியில், கம்யூனிட்டியில் நிறைய மக்கள் பணத்துக்காக, ஸ்காசிட்டினால, கடத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுப்பது, அவங்க எப்படி ரிச் ஆகுது, ஒரு செழுமையான வாழ்க்கையை எப்படி வாழ்வது. என்னோட வாழ்க்கையில் இந்த மூணையும் நான் ரொம்ப டிஃபிகல்ட்டான வழியில் கற்றுக்கொண்டேன். செல்ஃப் நாலேஜ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராஸ்பரஸ் லிவிங். ஸோ என்னோட லைஃப்பில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்து என்னோட விஷன் போச்சு, கண்டினியூ பண்ண முடியல. ஒரு ரைட்டராக என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு பியூர் பிஸ்னஸ் பர்சனாக மட்டும், ஒரு ஆண்டர்ப்ரனராக மட்டும் எனக்கு கண்டினியூ பண்ண முடியல. அதில் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. இல்லைன்னா நான் ஒரு பியூர் பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் ட்ராவல் தாண்டி வந்தபோது தான் எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சுது. ஓகே, நான் ஒரு ட்ரெயினராக இருந்தேன், கோச்சாக இருந்தேன், டீச்சராக இருந்தேன், எவ்ரிதிங். ஒரு காரியம் புரிஞ்சுது, என்னோட லைஃப்பில் நடந்த இந்த எல்லா காரியங்களையும் மற்ற மக்களுக்கு டீச் பண்ணி, அவங்கள கைட் பண்ணி, அவங்கள எப்படி செல்ஃப் நாலேஜை கண்டுகொள்ள வைப்பது, அவங்க ரியலி யார், அவங்க பர்சனாலிட்டி டைப் என்ன, அவங்க ரியல் கெரியர் பாத், பிஸ்னஸ் பாத் என்ன, அதை கண்டுபிடிப்பது எப்படி, அவங்களோட ரியல் பர்பஸ், அவங்களோட பேஷன், அவங்களோட டேலண்ட்டை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவங்களோட ரியல் பர்பஸை, நோக்கத்தை, வாழ்க்கையோட ரியல் நோக்கத்தை, விஷனை கண்டுகொள்வது எப்படி அப்படின்னு கைடு பண்ணுவது. அது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டில் அவங்களோட பெஸ்ட் வேர்ஷனாக எப்படி மாறுவது, ஓகே, எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அவங்க ஹேபிட்ஸ், அவங்க கேரக்டர், அவங்க ஆட்டிடியூட், திங்கிங் எல்லாத்தையும் மாற்ற கைடு பண்ணி ஒரு ஹை வைப்ரேஷன் பர்சனாக, பெஸ்ட் வேர்ஷனாக எப்படி மாற்றுவது. ஓகே, தட் இஸ் த செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட்டில் எப்படி அவங்க பெஸ்ட் வேர்ஷனாக மாறி 100% ஃப்ரூட்ஸை கொடுப்பது, அவங்க பலனை, அவங்க வேல்யூவை சொசைட்டிக்கு கொடுப்பது, எப்படி 100% ஃப்ரூட்ஸை சொசைட்டிக்கு கொடுப்பது. ஸோ தேட் அந்த சொசைட்டி அவங்கள பிளஸ் பண்ணுவது, அவங்களுக்கு வெல்த்தும் பணமும் எல்லாம் திரும்ப வருவது. தென் நாட் ஓன்லி தேட், அந்த கிடைச்ச வெல்த்தை எப்படி மேனேஜ் பண்ணுவது, எப்படி மல்டிப்ளை பண்ண வைப்பது, எப்படி பிஸ்னஸை மல்டிப்ளை பண்ண வைப்பது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை மல்டிப்ளை பண்ண வைப்பது, டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எப்படி மணியை அட்ராக்ட் பண்ணுவது, எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ். இதில் மக்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு கோச், ஒரு சக்ஸஸ் கோச், ஒரு பிஸ்னஸ் கோச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சாக தான் நான் என்ன இப்போ மாற்றிருக்கேன். தேட் இஸ் மை மிஷன். ஓகே, 50 வருஷம் ஆச்சு. இதையெல்லாம் கம்பைன் பண்ணி
என்னோட பர்ஃபெக்ட் விஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க. அதுக்கு பிறகு தான் நான் என்னோட புக் எழுதினேன். ஓகே, 7 ஒளிர் செழி, அரைஸ் ஷைன் ப்ராஸ்பர், இங்கிலீஷில் த ப்ராஸ்பரஸ் ஜேர்னி. ஓகே, எழுன்னா எழுந்திருப்பது, இது பைபிளில் இருந்து எடுத்தது. ஆக்சுவலி எழும்பி பிரகாசி அப்படின்னு வரும். எழும்பணும் ஃபர்ஸ்டில், ரெண்டாவது ஷைன் பண்ணணும், மூணாவது ஒரு செழுமையான ப்ராஸ்பரஸ் லிவிங்கை வாழணும். ஓகே, வெல்த்தியான பணமும் பொருளும் எல்லாம் உள்ள ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப். ஸோ இது எழுன்னா நான் உங்களை கைட் பண்ணுவது எழுவதற்கு முன்னால் உள்ள ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலி தெர் இஸ் அ ப்ராசஸ் பிஃபோர் தேட். அப்போ தான் எழும்ப முடியும். நிறைய பேர் வாழ்க்கையில் எழும்பாமலே இருக்கும், அப்படியே டல்லாக போயிட்டு இருக்கோம், ஸ்டக்காக இருக்கும். 40 வருஷம் 50 வருஷமாக ஸ்டக்காக இருக்கும். நம்ம டேலண்ட் என்ன, நம்ம ஃபீல்டு என்னன்னு கன்ஃபியூஸாக இருப்போம். நம்ம ஃபினான்ஷியலி ஸ்டக்காக இருப்போம், ஒரு க்ரோத்தும் இருக்காது. எழும்பணும்னா செல்ஃப் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் யார், உங்கள் ரியல் டேலண்ட் என்ன, உங்கள் ஃபீல்டு என்ன, உங்கள் பர்பஸ் என்ன. செகண்ட், ஒளிரன்னா உடனே ஒளிர முடியாது, ஷைன் பண்ணுவது. பைபிளில் ஒரு வேர்ஸ் உண்டு, ஜீசஸ் சொல்லுவார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஒளியாக இருக்கணும் நம்ம உலகத்துக்கு. ஒளி தான் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ. ஒளிரணும்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நம்ம இருக்கக்கூடிய, நம்ம சொசைட்டி நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நிலை என்னத்தில் இருக்குன்னா டார்க்னஸில் தான் இருக்கும், இருட்டில் இருக்கும். நம்ம ஒளிரல, நெகட்டிவிட்டியில் இருக்கும். நம்ம ஒளிரணும்னா இந்த நெகட்டிவிட்டியில இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கணும். இந்த பாஸ்ட் கண்டிஷனிங்கில் நம்ம எஜுகேட் பண்ணப்பட்டதுல இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஓகே, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி, இந்த ஒளிருக்கு முன்னால் ஒரு ஜேர்னி உண்டு. அதில் தான் நான் உங்களை செகண்ட் ஸ்டேஜில் கைட் பண்ணுவேன். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி. அப்போ தான் நம்ம ஒளிர முடியும், நம்ம வேல்யூ கொடுக்க முடியும். ஓகே, தென் செழி, ப்ராஸ்பர், செழித்து வளர்வது. நம்ம வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு பணம் வரும். அதை எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி ஹை வைப்ரண்டாக மாறி அதை பெற்றுக்கொள்வது, எப்படி திங்கிங்கை மாற்றி அதை பெற்றுக்கொள்வது, எப்படி அதை மல்டிப்ளை பண்ண வைப்பது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவது, எப்படி மேனேஜ் பண்ணுவது. ஓகே, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவது, எப்படி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவது, எப்படி பிஸ்னஸ் பண்ணுவது, எல்லாமே அந்த ப்ராசஸ் தாண்டி தான் இந்த செடி ப்ராசஸ். எப்படி நமக்கு கிடைச்ச வெல்த்தை திரும்ப சொசைட்டிக்கு திரும்பவும் கொடுப்பது, த ரைன் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆல் தீஸ் திங்ஸ். இது என்னோட ப்ரோக்ராம், என்னோட புக்கு மட்டும் உங்களுக்கு கைடாக இருக்கும். ஓகே, இனி ஒரு டிஜிட்டல் மாஸ்டர் கிளாஸ் இருக்கு. அது தாண்டி ஒரு 1 டே ஒர்க் ஷாப் இருக்கு. சில்வர் கிளப், கோல்டு கிளப், பிளாட்டினம் கிளப், 3லையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சில்வர் கிளப்பில் வேணால் ஜாயின் பண்ணலாம். இந்த புக்கை வாங்கி, என்னோட கைடன்ஸ் எப்போவுமே இருக்கும். டிஜிட்டல் மாஸ்டர் கிளாஸில் 25 வீடியோஸ் இருக்கு, டீச்சிங் வீடியோஸ், லைஃப் டைம் ஃப்ரீ ஆக்சசிபிலிட்டி. தட் இஸ் டிஜிட்டல் மாஸ்டர் கிளாஸ். இந்த புக்கும் அந்த வீடியோஸ் அண்ட் டீச்சிங். ஓகே, தென் இதுக்கு கூட 1 டே ஃபேஸ் டு ஃபேஸ் ஒர்க் ஷாப். அது அதை பிளாட்டினம் கிளப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஜாயின் பண்ணலாம். இது என்னோட இந்த ப்ரோக்ராமோடையோ இந்த புக்கோடைய அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. எப்படி என்னோட லைஃப்பில் இந்த 54 வருஷத்தில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி படித்து நிறைய புக்கு வாசித்து நிறைய மக்களோட கைடன்ஸில் என்னோட லைஃப்பை நான் டிசைன் பண்ணேன். என்னோட லைஃப்பை நான் யாருன்னு கண்டுகொண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேலைக்கு கொடுக்க துவங்கினேன். அதே டிசைனில் நான் உங்களை கைட் பண்ணுவது, அதுதான் என்னோட மிஷன் இப்போது. ஓகே, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கும் ஃபர்ஸ்டில் அவங்கள கைட் பண்ணுவது, தட் இஸ் மை மிஷன். ஓகே, நீங்களும் இதை செய்யலாம். திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் லேர்னிங் அண்ட் திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஷேரிங் ஃப்ரம் மீ. ஓகே, கூடுதல் என்னோட மாஸ்டர் கிளாஸ் புக் ஒர்க் ஷாப் பற்றி தெரியணும்னா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.